சமீபத்தில் வந்து ஒரு நியூஸ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ட்ரம்ப்போட உயிருக்கு வந்து திரும்பவும் ஈரான் குறி வைத்ததா, அதுலேருந்து அவர் எஸ்கேப் ஆகிட்டதா. இது உண்மைதான். ஆனால் இது இப்போ நடக்கலை, கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. இந்த 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து அவர் துருக்கிக்கு போயிருந்தார். துருக்கிக்கு ஒரு பஞ்சாயத்துக்கு போயிருந்தார். அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து ஈரான் வந்து நாட்டில் வந்து ஆட்கள் வந்து ஊடுருவி அவரை வந்து அந்த விமானத்தில் வந்து டேக்அப் ஆகக்குள்ளே வந்து கையில் வந்து ஷோல்டரில் வச்சுருக்கிற ஏவுகணை மூலமாக வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. இதை மொசாத் கண்டுபிடிச்சிருக்காங்க, சிஐஏ கண்டுபிடிக்கல. இப்போ அந்த விமானம் வந்து மிகுந்த பாதுகாப்பான விமானம் தான். அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அதை அட்டாக்லாம் பண்ணிட முடியாது. ஏன்னா அது பின்னாடி பல போர் விமானங்கள்லாம் போகும், அதிலே நிறைய ஆயுதங்கள்லாம் இருக்கும் இன்பில்டாக. ஸோ இதையும் தாண்டி அவங்களால அட்டாக் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஆனால் அதோடய வீக்னஸ் என்னென்னா, கீழே இறங்கக்குள்ள அப்படின்றப்ப ரேடார்லாம் இருக்காது. சின்ன ஆயுதங்களை இது பண்ணிவிட்டு நம்ம ராக்கெட் லான்ச்சர் மூலமாகவே அதை அட்டாக் பண்ணலாம். அதில் அவருக்கு வந்து உயிர் பாதுகாப்பு, உயிர் சேதம் ஏற்படுமா அப்படின்லாம் தெரியாது. ஆனால் அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அது தரை இறங்கக்குள்ளேயும் டேக் ஆஃப் ஆகக்குள்ளேயும் இருக்குது. ஸோ இந்தமாரி ஒரு சுச்சுவேஷனை வந்து அவங்களுக்கு வந்து அந்த சிஐஏக்கு வந்து மொசாட் சொன்னதுக்கப்புறம் அவங்க உஷாராகி அந்த விமானத்தில் வந்து அவர் அந்த கத்தாரில் கொடுத்தாங்க. அவருக்கு ஒரு சொகுசு விமானம். அதில் போகாத அவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு உணவு சப்ளை வரக்கூடிய லாரியில் இது பண்ணி தப்பிச்சு போய் வேறு ஒரு விமானம் மூலமாக அவர் லண்டன் போயிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அங்கே போனதுக்கப்புறம் தான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, பழையபடி அவரோட விமானத்துக்கே மாறுறாரு. ஸோ இந்த விஷயம் எப்படி லீக் ஆச்சு அப்படின்னா வந்து அவர்கள் யாருமே லீக் பண்ணல. ஈரான் தான் வந்து சொல்லிச்சு, எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருந்தது, அவரை வந்து கதையை முடிக்கிறதுக்கு துருக்கி வந்ததுப்போ எங்களுக்கு கதையை முடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் நாங்கள் செய்யலை, நாங்கள் அல்லாவின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து ஒரு புன்னகையோட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த விஷயம் வந்து வெளியில் வருது. இதுக்கு பின்னாடி யார் இருந்தது, இது உண்மையா பொய்யா அப்படின்ட்டுலாம் இந்த விஷயம் விடவே இருக்கட்டும். அவர் அங்கே துருக்கிக்கு ஏன் போனார் அப்படின்னா வந்து, அதாவது அரபு தேசத்தில் 2 விதமான பிரிவுகள் இருக்குது முஸ்லீமில், சியா சன்னி அப்படின்ட்டு. இப்போ வந்து பாகிஸ்தான், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சவுதி அரேபியா, துருக்கி, இவங்கெல்லாம் சன்னி முஸ்லீம்ஸு, இவங்க வந்து ஷியா. இதில் வந்து என்னன்னா இவங்களுக்குள்ளே எப்பயுமே வந்து பாகிஸ்தான்லேயே கூட ஷியா சன்னி முஸ்லீம் இருக்கிறாங்க. அடிக்கடி வெள்ளிக்கிழமையில் குண்டு வெடிக்கும் பார்த்திங்கன்னா. இது வந்து அவர்களுக்கு அகெயின்ஸ்டாக இவங்க பண்ணுறது, இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக அவங்க பண்ணுறது அப்படின்ட்டு அவர்கள் இருவருக்கும் வந்து ஒத்து போகாத ஒரு நிலையில் தான் இருந்துகிட்ருக்குறாங்க. ஸோ அதேமாரி வந்து அந்த தேசங்களே வந்து சண்டை போட்டுக்கும், சியா முஸ்லீமோட நாம் தான் டாமினேட் பண்ணணும் அப்படின்ட்டு. சன்னி முஸ்லீம் வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ஈரானுக்கு அகெயின்ஸ்டாக என்ன பண்ணுறாங்க, இவர்கள் மூவரும் வந்து ஒன்று சேர்றாங்க. இதை வந்து முன்னெடுத்து செய்கிறது யார் அப்படின்னா வேறு யாரும் கிடையாது, நம்ம ட்ரம்ப்பு தான். இவர் அந்த ஒரு நேட்டோன்றது வந்து என்னன்னா, இந்த ரஷ்யாவுக்கு அகெயின்ஸ்டாக வந்து யூரோப்பிய நாடுகளெல்லாம் ஒற்றுமையாக இருந்து, அதெல்லாம் குட்டி குட்டி தேசங்கள். ரஷ்யாவில் பார்த்திங்கன்னா ஒரு 20% கூட அந்த மொத்த யூரோப்பும் வராது. அவ்வளோ சின்ன தேசங்கள் வந்து ரஷ்யா வந்து முழுங்கிடக்கூடாது அப்படின்னு பயந்துக்கிட்டு அவர்கள் என்ன பண்ணுறாங்க, 40 நாடுகள் கிட்டத்தட்ட சேர்ந்துட்டு ஒரு நேட்டோன்ற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அதுக்கு பாஸ் வந்து யார் இருக்கிறாரு, அமெரிக்கன்ஸ் தான். அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறது அமெரிக்கன்ஸ் தான். அதில் வந்து இருக்கிற ஒரே வந்து முஸ்லீம் நாடு அப்படின்னு பார்த்தோம்னா துருக்கி. அதேமாரி முஸ்லீம் கண்ட்ரிங்களோட ஒரு நேட்டோ அமைப்பை வந்து இவர் உருவாக்குறாரு. என்னடா இது ட்ரம்ப்பு போய் அங்கே போய் வில்லங்கம் பண்ணுது அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த இதனால் இப்படி இவர் உருவாக்குறதுனால வந்து இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதற்கு வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா வந்து பாகிஸ்தானை வந்து கிட்டத்தட்ட வந்து 86 மணி நேரத்தில் மண்டியிட வச்சோம். அது ஒரு அணு ஆயுத நாடு. அதை வச்சு தான் நம்மள்ட்ட பெரிய டகால்ட்டி அதெல்லாம் காட்டிகிட்டு இருந்தான். நாங்கள் எதனா அணுகுண்டு போட்டுருவோன்னு. கடைசியில் அவனோட ஒரு விமானமும் டேக் ஆஃப் ஆகல, அணுகுண்டையும் அவனால் எடுக்க முடியாத மாதிரி அதுமேலே ஒரு குண்டு போட்டோம். ஸோ பாகிஸ்தான் வந்து இப்போ இருக்க கண்டிஷனில் அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது இந்தியாவோட போர் செய்யுது. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டோம். இப்போ சவுதி அரேபியா வந்து ஒரு வேளை வந்து நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுவானா அப்படின்னா, அவன் வந்து ஏற்றுமதி வந்து அவனோட ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்போர்ட் தான். அவன் வந்து ஒரு வியாபாரி. அவன்கிட்ட வந்து இராணுவம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதுக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் என்ன பண்ணுறான், காசு கொடுத்து இவனை வந்து வியாபாரம் தான் முக்கியம் சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும். நம்ம வந்து அவரோட வியாபார கூட்டாளி. சவுதி அரேபியாவுக்கு மிக முக்கியமான வந்து ஆயில்களை நிறைய இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரியில் இந்தியாவும் ஒன்று. பாப்புலேஷன் அதிகம், அதேமாதிரி தேவைகளும் நம்மளுக்கு வந்து அதிகம். ஸோ அதனால் நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இப்போ துருக்கி ஆல்ரெடி வாலாட்டியிருக்கான். இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் டைமில் வந்து ஆயிரக்கணக்கான ட்ரோன்ஸை கொடுத்து மூக்கடிப்பட்டான். ஆனால் அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பகை நாடுகள்னு இருக்குது, அஜர்பைஜான், இந்த மாதிரி நாடுகள்லாம். இந்த மாதிரி நாடுகளுக்கு நாம் என்ன பண்ணுவோம், நிறைய வந்து ஆகாஷ் ஏவுகணைகள்லாம் கொடுத்துருக்கோம். அதேமாரி வந்து நம்மளோட பிரம்மோஸ் ஏவுகணையெல்லாம் அங்கே கொடுத்து வச்சுருக்குறோம். நம்மள்ட்ட வாலாடினானா அவனை சுற்றி இருக்கிற நாடுகள் மூலமாக அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்துட்ருக்குது இந்தியா. அதனால் அவன் அதை பற்றிலாம் நினச்சி பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்மளோட ஆயுதங்கள் ரொம்ப அட்வான்ஸு.
அவங்களோட நாடை வந்து ஈஸியாக நம்ம வந்து அவங்க அந்த நட்பு நாடுகள் அவங்கள அந்த எல்லையில் பகிர்ந்திருக்கிற நாடுகள் மூலமாக அவங்க கதையை ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அதனால் வந்து இவனுங்களால் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இதில் முக்கியமான ட்விஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா வந்து இப்போ இந்த அரபு நாடுகள் வந்து ஒத்துமையாக இருந்துடுச்சு அப்படின்னா உலகத்தில் உண்மையிலே வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வரும். அந்த அரபு நாடுகளுக்குள்ளே எப்போ வந்து ஒற்றுமை இல்லையோ அப்போ தான் உலகத்தில் அமைதி இருக்கும். இது வந்து சொல்லப்படாத வந்து ஒரு தம்ப் ரூலாகவே இருக்குது. எப்பப்போல்லாம் அங்கே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு அரசாங்கம் பயங்கர ஒட்டாமான் பேரரசு இருந்தது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வந்து மிகப்பெரிய வந்து அழிவுகளை வந்து இந்தியாவோ இல்லை அதை சுற்றி இருக்கிற நாடுகளோ வந்து சந்திச்சுது. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஈரான் அந்தமாரி நாடும் வந்து வலுத்து இருந்தப்போ பெர்ஷியா அப்படின்னு வலுத்து இருந்தப்பையும் நம்மளுக்கு என்னவாக இருந்தது, மிகப்பெரிய ஆபத்துகள் நிறைய வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த தேசங்கள் வந்து என்றைக்கு வந்து சியா சன்னி அப்படின்ட்டு பிரிஞ்சிருந்து அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு அடிச்சுக்கிறாங்களோ அப்போ தான் ஐரோப்பா தப்பிக்கலாம், ஆசியா கண்டம் தப்பிக்கலாம், அமெரிக்கா தப்பிக்கலாம், தீவிரவாதம்லாம் குறையும் அப்படின்ட்டு அவரோட தொலைநோக்கு பார்வை வந்து உண்மையிலே பாராட்ட வேண்டியது தான். ஸோ அவர்களுக்குள்ளே வந்து அவர்கள் சண்டையிட்டு அடித்து கொண்டால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள், அமைதியை விரும்பக்கூடிய நாடுகள் அனைத்தும் வந்து அமைதி பூங்காவாக இருக்கும். இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த இஸ்லாமிய நேட்டோனால் ட்ரம்ப் வந்து உலக நாடுகளுக்கு செஞ்ச மிகப்பெரிய உதவி. அவர் வந்து அதை கிரியேட் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, என்ன அடிச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ஈரான் வந்து சவுதி அரேபியாவை அட்டாக் பண்ணுறாங்க, துபாயை அட்டாக் பண்ணுறாங்க, அமெரிக்காக்காரனை அட்டாக் பண்ண முடியல, அவன் ரொம்ப தூரத்தில் இருக்கிறான். அதனால் பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் போட்டு அடிக்கிறான். அடித்தவொடனே என்ன அடிச்சிட்டின்னா என் நண்பன் வருவான்டா அப்படின்னு பாகிஸ்தானை கொண்டு போய் களத்தில் விட்டா. ஏற்கனவே பாகிஸ்தானில் வந்து பலுசிஸ்தான்ட்டு சுதந்திரத்தை பிரகடனம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மள்ட்ட வந்து ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் வந்து எல்லாருமே வந்து இந்தியாவோட இணையறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்துகிட்ருக்குது. அங்கெல்லாம் வந்து இணையத்தை வந்து கட் பண்ணியிருக்காங்க. அடக்குமுறைகள், துப்பாக்கி சூடுகள் நடந்துட்டுருக்கனால விஷயங்கள்லாம் வெளியில் வரல. அதுக்கப்புறம் வந்து சிந்து மாகாணமே என்ன பண்ணுறாங்க, தனியாக பிரிஞ்சுட்டு போகிற மாதிரி ஒரு பல தலைவலிகள் அவனுக்கு இருக்குது. இந்த ஒரு தலைவலியில் அவன் அங்கே போய் சவுதி அரேபியாவுக்கு அகேன்ஸ்டாக போட்டான்னா அவனோட பார்டரில் தான் ஈரான் இருக்கான். ஈரான் வந்து எவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கப்பையும் அவனுக்கு வந்து ஆயிலெலாம் எந்த பிரச்சனையும் இல்லாத இருந்தது. காரணம் என்னென்னா அந்த பார்டர் மூலமாக அவன் வந்து திருட்டுத்தனமாக வந்து ஆயில்களை வந்து கடத்திட்டு வருவானுங்க. அதுக்கு வந்து ஈரானும் உடனே அவர்கள் மூலமாகவும் அவங்க என்ன பண்ணாங்க, வெளியில் வந்து சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தனால அவன் கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்டேபிளாக இருந்தான். அப்படி இல்லைன்னா அவன் கதை வந்து ரொம்ப நாரி இருக்கும். இப்போ அவன் இதுமாரி இவனுக்கு அகெயின்ஸ்டாக வந்து சவுதி அரேபியாவோட சேர்ந்துட்டு அவன் மேலே ஒரு குண்டு போடுறானோ இல்லை அட்டாக் பண்ணானா உடனே ஈரான் வந்து இவனை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு தான் விடுவான். அதேமாரி வந்து துருக்கியும் வந்து சேர்ந்துக்கிட்டான் அப்படின்னா இவனுக்குள்ளே அடிச்சுப்பானோ. துருக்கி தான் என்ன பண்ணுறாரு, நான் தான் வந்து இந்த முஸ்லீம் உலகத்துக்கே வந்து ராஜா அப்படின்னு. சவுதி அரேபியாவுக்கும் ஆல்ரெடி வந்து ஒரு எண்ணம் இருக்குது, தான் வந்து இந்த அரபு உலகத்தெல்லாம் வந்து கட்டுப்படுத்தணும், நாம் தான் வந்து கிங் மேக்கராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு இது. இந்த ஈகோலாம் ஒரு நாள் வெடித்து இந்த மாதிரி வந்து அந்த அரபு உலகங்களுக்குள்ள சண்டை போட்டு ஒரு அமைதி வந்து அங்கே ஏற்பட்டால்தான் வந்து உலகத்தில் வந்து அமைதி ஏற்படும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வந்து ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களோட கமெண்ட்ஸை வந்து வீடியோவுக்கு கீழே பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.